வணக்கம். எங்கள் அன்பு ரசிகர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு உங்களுக்கு மகிழ்ச்சியும் அமைதியும் கொடுக்கட்டும்னா மனசார வாழ்த்துக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு சில தினங்களுக்கு முன்னாடி சுமதி ரவின்னு ஒரு தம்பதி வந்திருந்தாங்க. 13 வயசு பையன் வீட்டில் இருந்து ஓடி போயிட்டான். 3 வருடமாக அவனை தேடிட்டு இருக்கோம், அவனை கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தேன். இந்த நிகழ்ச்சி மூலமா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பான சில மணி நேரங்களிலேயே ஸ்டீஃபன் ராஜ் வேலூரில் இருக்கிறார் என்ற தகவல் எங்களுக்கு கிடைத்தது. இரவோடு இரவாக எங்கள் நிருபர் குழுவினர் ஸ்டீஃபன் ராஜின் தாய் தந்தையுடன் அவர் இருக்கும் இடம் நோக்கி விரைந்தனர். ஸ்டீஃபன் ராஜ் தனக்கு பெற்றோர் யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டு அந்த பகுதியில் 2 வருடங்களாக தங்கியிருந்திருக்கிறார். என்னோட பேர் மீனா. நான் வேலூர்லேருந்து இருக்கேன். இந்த நிஜங்கள் நிகழ்ச்சி மூலமாக நான் இந்த நிகழ்ச்சியை பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சது எனக்கு இந்த பையன் இந்த ஏரியாவில் இருக்கான்னு சொல்லிட்டு. ஏரியாவிலேருந்து பார்த்ததும் நான் வந்து நிஜங்கள் நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி பேசுனதில் அவங்க இந்த மாதிரியோட ஃபோட்டோ எல்லாம் எனக்கு சென்ட் பண்ணாங்க. அது மூலியமாக நான் இந்த பையன் இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தகவல் சொன்னேன். தகவல் மூலம் அவங்க வேலூருக்கு சென்னையிலேருந்து கிளம்பி வந்தாங்க. அவங்க அம்மா அவங்க அப்பா 2 பேரும் என் பிள்ளை 3 வருஷமாக காணுன்ட்டு வேதனைப்பட்டு அழுதுன்னு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. வேதனைன்னா இந்த மாதிரி பையன் அவங்க அம்மா அப்பா சொல்ல ஏன் இந்த பையன் சொன்ன அது மாதிரி உடனே ஃபோன் பண்ண நம்பர் எடுத்து அடிக்கடி நான் தான் பண்ணின்னு இருந்தேன். பண்ணி எங்கள் பொண்ணு வந்தேன்னா அவங்க அப்பா அம்மா 2 பேர் இருக்கிறாங்க விட்டு அந்த வேதனைன்னு எனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு அந்த பையனை ஒப்படைக்கிட்ட பாரு பண்ணி என் பொண்ணுக்கிட்ட சொன்னேன். உடனே என் பொண்ணு அடிக்கடிக்கு ஃபோனை போட்டு அவங்க அப்பா அம்மா வர வச்சிட்டேன். நான் வீட்டு விட்டு வந்திருந்தேன் 3 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வீட்டுக்கு போகிற சந்தோஷம் தான். 3 வருஷம் நான் கழிச்சு இங்கே தான் வந்திருந்தேன். இங்கே தான் இருந்தேன், வேலூரில் தான் இருந்தேன். அப்புறம் திருப்பதியில் வேலை செஞ்சுருந்தேன். பசங்க கூட இருந்து ஜாலியாக தான் இருந்துச்சு. அந்த ஜாலியிலே எனக்கு எதுவும் தெரில. அதுக்கப்புறம் இப்போ எங்கள் அப்பா அம்மா வந்துக்கிறாங்க, அவங்க கூட போய்டுவேன். அன்று இரவே ஸ்டீஃபன் ராஜ் தன் தாய் தந்தையருடன் சென்னைக்கு திரும்பினார். அந்த பகுதியில் இருந்த மக்கள் ஸ்டீஃபன் ராஜுக்கு மகிழ்ச்சியுடன் பிரியாவிடை கொடுத்து அனுப்பினர். உலகத்திலேயே சந்தோஷமான விஷயம் என்ன? குடும்பத்தோடைய நம்ம ஒன்றா இருக்கும்போது அது சந்தோஷமே வேற. அதுவும் தாய் தந்தைக்கு நம் பிள்ளைகள் நம்ம கூடவே இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை. ஒரு எபிசோட்ல சுமதி ரவி தம்பதி எங்க நிகழ்ச்சிக்கு வந்து ராஜ் ஓடி போகும்போது அவனுக்கு என்ன வயசு இருந்து? 13 வயசு போய் 3 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு தகவலும் தெரியல. எவ்வளோ பேர் தெரிஞ்சவங்கள்ட்டலாம் போட்டாங்கலாம் கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு 10 தடவை போனேன். போட்டா கொண்டு ஓட்டிக்கிறேன். அங்கே ஸ்டேஷன் போனால் நாங்கள் என்னம்மா பண்ணுவோம், போமா வந்தால் நாங்கள் ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதோட சரி. ஏன்டா இதுமாரி பண்ணுற, நானும் கூலி வேலை செய்கிறேன், நீயும் கூலி வேலை செய்யணுமா, இதுமாரி இருக்கிறியடா, நல்லா படிடா, நல்லா உனக்கு என்ன வேணுமோ நீ படித்தாதான்டா அந்த இது கிடைக்கும், படிக்காமல் அறிவு வளராது, நாங்கள் தான் இந்தமாரி படிப்பு இருந்தோம் இல்லை அப்படின்ட்டு எவ்வளோ புத்திமதி சொன்னோம். ஆனாலும் அவன் எங்க போனானே தெரியல. ஏதாவது கெட்ட பழக்கத்துக்கு ஆளானவன் இல்லடி விராந்தி கூட குடிக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுமாரிலாம் இல்லை சார். எங்கள் வீட்டில் வந்தவனையும் அவன் கரெக்டாக தானே இருக்கான் அந்த அன்னைக்கும். அதுக்கப்புறம் திரும்பி பசங்க சொன்னானுங்க, ஸ்டைலாக வரான் சார், முடியை இப்படி சொல்லிட்டு விட்றான், இப்படி பண்ணுறான் சார் அப்படின்னோடனையும் அவன் காலில் இந்த செருப்பை அப்படி அவுத்து மாட்டுறா காதில் அப்படின்ட்டு 2 காதுலையும் இப்படி மாட்டிட்டான். எல்லாரும் முன்னாடி அவ்வளோ அவமானப்படுத்திட்டாங்க நம்மள அப்படி சொல்லிட்டு மனசுல வச்சுட்டு ஓடிட்டானோ. அப்படியே அவன் ஆனாலும் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். அவன் முழு பேர் ஸ்டீஃபன் ராஜா. ஆமாம்மா, அது யாரும் ஸ்டீஃபன் ராஜு கூட மாட்டாங்க, ராஜ் தான் பிறந்த சர்டிஃபிகேட்டு ஸ்கூல் சர்டிஃபிகேட்லாம் ராஜ் தான். இதுதான் ராஜ், முழு பேர் ஸ்டீஃபன் ராஜ். ஆனா ஸ்டீஃபன் யாரும் கூப்பிடுறது வெறும் ராஜ் மட்டும்தான்.
உங்களுக்கு அக்க பக்கத்துல எங்கேயாவது இந்த பையன், இது 13 வயசுல எடுத்த போட்டோ, ஆனா இந்த ஜாடையில யாராவது உங்களுக்கு தெரிஞ்சா தயவு செய்து எங்களை தொடர்பு கொள்ளுங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா வீட்டு விட்டு ஓடி போன ராஜ் திரும்பி வந்து குடும்பத்தோட சேர்ந்திருக்கான். ராஜ், 13 வயசுல ஓடி போனீங்க, எங்கெல்லாம் கஷ்டப்பட்டீங்க சொல்லுங்க. திருப்பதியில தான் கஷ்டம். திருப்பதியில போய் கஷ்டப்பட்டீங்க, அதுக்கப்புறம் வேலூர். ஒரு நாள் கூட திரும்பி வீட்டுக்கு வரணும்னு தோணலையா உங்களுக்கு? தோணல. ஏன்? அப்படியே ஜாலியா அப்படின்ட்டு நான் சரி இப்படியே இருந்துடலாம் லாஸ்ட் வரைக்கும். எதுக்கு வீட்டு விட்டு ஓடி போனீங்க? ஸ்கூல்ல வந்து சார் வந்து நான் எங்க அப்பா கிட்ட நான் செய்யாத தப்பெல்லாம் செஞ்சேன்னு சொல்லியிருந்தாரு. சரி. இவன் குடிப்பான், பீடி அடிப்பான், கண்ணெல்லாம் ரெட்டா இருக்கும் சில நேரத்துல இவனுக்கு. சரி. செருப்பு பசங்க மேலே எல்லாரும் செருப்பு எடுத்து காது மேலே மாட்டி விட்டாரு. அந்த அவமானம் தாங்க முடியாம ஓடிட்டீங்க. பள்ளிக்கூடத்துல நடந்த சம்பவத்துக்காக 3 வருஷமா தண்டனை அனுபவிச்சது யாரு? அண்ணா இவங்க 2 பேரும். அப்பா அம்மா அழாத ஒரு நாள் கிடையாது தாய்க்கு. அப்பா அழ முடியாது, ஆனா இருந்தாலும் அந்த வலி மனசுல வச்சுட்டு எப்படியாவது குடும்பத்துக்கு அந்த தைரியம் சொல்லணும்னா கண்டிப்பாக தனியா நின்றுட்டு அழுதுருப்பாரு. பையன் காணோன்னு சொல்லிட்டு. கூடவே ஒரு தம்பி. அண்ணா காணோன்னு ஃபீல் பண்ணிருப்பீங்கல்ல? ஃபீல் பண்ணுவேன். அப்ப எப்படி திரும்பி வந்தீங்க? அப்புறம் வேலூர்ல அங்கே நான் இருந்த வீட்டில் வந்து டிவியில் பார்த்தாங்க. டிவியில் பார்த்துட்டு அங்கேருந்து வாட்ஸ்அப்பில் என் ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க. ஃபோட்டோ அனுப்பிச்சோன்னா இப்போ ஒரு ஃபோட்டோ இந்த பிடிச்சது அப்பி அது கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்த்தாங்க. மேட்ச் ஆயிடுச்சு. அப்புறம் ரிப்போர்ட்டர்லாம் வந்து கேட்டாங்க எங்கே. அப்பா நம்பர் கொடுத்துட்டீங்க? கொடுத்துட்டு. அப்பா நம்பர் மனப்பாடமா வச்சிருந்தீங்க 3 வருஷத்துக்கு அப்புறம் கூட. எங்கே என் பையன் ஃபோன் பண்ணுவானா, அப்பா நம்பர் மாத்தாம வச்சிருந்தாரு. எங்கே என்னைக்காவது ஒரு நாள் என் பையன் எனக்கு ஃபோன் பண்ணுவார், ஒரு நம்பிக்கை. சந்தோஷமா இருக்கா திரும்பி வீட்டுக்கு வந்ததுக்கு? வீடு மாதிரி வேற எதுவுமே கிடையாது தம்பி வாழ்க்கையில. உங்களை அப்பா அம்மா பார்க்குற மாதிரி உலகத்துல வேற யாரையும் உங்களை பார்க்க முடியாது. என்ன கஷ்டங்கள் இருந்தாலும், என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், என்ன துக்கங்கள் இருந்தாலும், நம்ம வீட்டில் இருக்கும்போது அந்த சந்தோஷம் வேற. நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க வேலூர்லயும் திருப்பதிலையும். அம்மா அப்பா அந்த அளவுக்கு கஷ்டப்பட விட்டுருப்பாங்களா? விட்டுருக்க மாட்டாங்க. சுமதி, ஏம்மா நீங்க இல்லைன்னா வந்திருக்க அவன் லாஸ்ட் வரைக்கும் அவன் காலம் எங்க கயிறு மாரி ஆயிட்டானுமா. சுமதி, நான் தான் சொன்னேன், எங்க கிட்ட ஒரு பிரச்சனை எடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான தீர்வு நாங்க கொடுப்போம். ஆமாம்மா, அங்க வந்ததோடு தாம்மா எனக்கு அது நல்ல 3 வருஷம் போலீஸால கண்டுபிடிக்க முடியல, யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இந்த நிகழ்ச்சி எல்லாமே எங்களை விட்டுட்டாங்க. ஆண்டவர் பாதுகாத்தாரு. ஆனா அவனை பாதுகாத்தாரு. அவனை வெளியே எங்களுக்கு தெரிய வச்சது நீங்களும் நாங்க பார்த்துருக்க முடியாது அவனை. இல்ல, ஐ திங்க் இந்த நிஜங்கள் நிகழ்ச்சியில எல்லா டீம் பாருங்க ஒன்னா சேர்ந்து உங்க பையன் காணோன்னு அவர் தேடணும் சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப தீவிரமாக அவர் தேடினாங்க. நான் எப்பவே சொன்னேன் உங்களுக்கு, இந்த நிகழ்ச்சி மூலமா கண்டிப்பா பையன் திரும்பி வீட்டுக்கு வந்துருவான் சொன்னேனா இல்லையா? ஆமாம்மா, நீங்க எல்லாமே சொன்னாங்க. ஆனா என் மனசு வந்து 2 விதமா. 3 வருஷமா யாருமே பார்க்கல, பார்த்தன்னு கூட யாரும் சொல்லலையே. பையன் இருப்பானா என்னான்னு தெரியலையே. ரொம்ப மனநிலையே ரொம்ப எனக்கு சரியான முடிவே இல்லை. எனக்கு சந்தோஷம் வந்துச்சா? சந்தோஷம் வந்துச்சு. மழை மாட்டீங்கல்ல? என் சொத்துமா, எனக்கு சொத்து 2 தாம்மா எனக்கு சொத்து. வேற எதுவுமே எனக்கு இல்லைம்மா. எனக்கு 3 வருஷம் சந்தோஷமா இருங்க. நாள் இல்லை. சொத்து வந்துச்சு பாருங்க வீட்டுக்கு, சந்தோஷமா இருங்க. ரவி? சந்தோஷம் ரொம்ப. அது முக்கியமாக அந்த வேலூரில் இருந்த நண்பர்களுக்கும் அங்கே வந்து இதுமாரி எதுவும் நேரம் கெட்ட எதுவும் வழியில் போகாம நல்லா அவங்க கூட இருந்து பார்த்துக்கினாங்க. ஏதோ அப்பா அம்மா இல்லைன்னு சேர்ந்தான், இருந்தாலும் அங்கே அந்த வேலூர் ஜனங்க சம்பத் நகரில் இருக்கிறவங்க அந்த இதுக்கு பாடுபட்டு அவனை பரவாயில்ல ஏதோ சோறோ தண்ணி ஏதோ போட்டு காப்பாற்றினாங்க. அவங்களுக்காக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதை விட வேற என்ன வேணும்? வேற எதுவுமே கிடையாதுமா. எனக்கு வேற எதுவுமே, எனக்கு எது கொடுத்தாலும் எனக்கு என் புள்ள 2 புள்ளையும் எனக்கு ஈடு எதுவுமே வராது. எதுவுமே கிடையாது உலகத்தை. நான் 2 பசங்களுமே குழந்தையிலேருந்தே நான் அது எனக்கு இதுதான் சொத்துன்னு நான் ஒரு கற்பனையாக கோட்டையே கட்டி நான் வாழ்ந்துட்டேன். நான் நடுவில் என் புள்ள போன உடனே விடிஞ்சு நான் இடிஞ்சு வீழ்ந்து உயிர் மட்டும்தான் என்கிட்ட இருந்தது. அந்த ஆவி தான் நடந்துக்கின்னு அந்த பயமாட்ட வேலைக்கு போகலாம். அதுக்கு ஆனால் சொன்னால் எனக்கு ரொம்ப கோபம் வரும். அவங்க நானும் சண்டை போட்டுட்டு நான் வந்துடுவேன், வெளியே வந்துடுவேன்.
ஆனால் இந்த நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணும்போது அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுன்னு இருக்கும்போது நினச்சோம், சரி பையன் காணாத போயிட்டான், இந்த நிகழ்ச்சியில் போய் கண்டிப்பாக கலந்துக்கின்னு சொல்லணும், கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி மூலிமா தெரிவிக்கணும்னு ஆனால் நினச்சோம். ஆனால் அந்த நிகழ்ச்சி மூலியமாகவே என் பையன் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. சந்தோஷமா இருங்க ராஜ், குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க. இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாத்தையும் மறந்துருங்க. சரிங்க. அவமானங்கள் தாண்டி அது எல்லாத்தையும் சந்திச்சு வெளியில வந்தாதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ரொம்ப சின்ன வயசு உங்களுக்கு 16 மட்டும்தான். 13 வயசுல போனீங்க, 16 வயசு. இதுக்கப்புறம் தான் வாழ்க்கையே இருக்கு. இதுக்கப்புறம் ஒரு தம்பி, அப்பா, அம்மா குடும்பத்தோட இருந்துட்டு என்ன செய்யணும், எப்படி என்ன செஞ்சா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், அதை நோக்கி நீங்க போகணும். தவறுகள் என்ன நடந்தாலும் அதை பின்னாடி விட்டுடுங்க. சரி. சரிங்களா? சரி. ரொம்ப நல்ல பையன் நீங்க. அதனால தான் எந்த ஒரு தவறான வழிக்கு போகல. இல்லைன்னு தவறான வழிக்கு போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும் உங்களுக்கு. ஆனா எந்த தவறான வழிக்கு போகாம மனசுல எங்கேயோ அப்பா அம்மா உங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த வேல்யூஸ் அது அப்படி இருந்திருக்கு உங்க மனசுல. அதனால தான் தவறான வழிக்கு போகல நீங்க. ஸோ அது எல்லாமே அப்படி வச்சுக்கிட்டு குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க. நிறைய பேர் இந்த நிகழ்ச்சி ஏன் நடக்குது, இந்த நிகழ்ச்சியிலேருந்து என்ன லாபம்னு கேட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் கொடுக்கறது ஒரே பதில், இன்னைக்கு இந்த குடும்பம் ஒன்றா சேர்ந்துருக்கோம். 3 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன மகன் இன்னைக்கு வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கான். இந்த நிகழ்ச்சி பார்க்குற ஒவ்வொரு தாய் தந்தைக்கும் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கு தெரியும், பசங்க கிட்டேருந்து பிரிஞ்சு வாழ்கிற ஒரு வாழ்க்கை எவ்வளோ நரகம். அப்படிதான் ஒரு வாழ்க்கை இருக்கு. ஆனால் இன்னைக்கு சுமதி, ரவி மனசில் அவங்க முகத்தில் இருக்கிற அந்த சந்தோஷத்துக்கு எதுவுமே ஈடுபடாது. கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய சந்தோஷமான செய்திகள் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம். கணவன் மனைவி உறவுல 2 பேரும் ஒரே பக்கமா இருந்து தங்களுடைய வாழ்க்கை எப்படி போகுதுன்னு பார்த்தா ஒரு பெரிய பிரச்சனை கூட ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஆனால் கணவன் மனைவி எதிரும் புதிரமா தன்னுடைய வாழ்க்கை பார்க்கும்போது ஒரு சின்ன பிரச்சனை கூட மிகப்பெரிய விஷயமா தெரியும். ஆனா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்திருக்கிற தம்பதி தங்களுடைய வாழ்க்கையை எப்படி பார்க்கறாங்கன்னு பார்ப்போம். என்னோட பேர் செல்வராஜ். நான் வேலூர் மாவட்டத்திலேருந்து வரேன். நான் யாருடைய வற்புறுத்தல் இல்லாமல் தான் இந்த நிகழ்ச்சியை கலந்துக்கிறேன். நான் பேசுறதெல்லாம் நிஜம். செல்வராஜ் வணக்கம். வணக்கம் மேடம். செல்வராஜ், நீங்க சிங்கப்பூர்ல வேலை பார்த்தீங்க. ஆமாம். எத்தனை வருஷம் பார்த்தீங்க? 5 வருஷம் மேடம். என்ன வேலை இருந்தது உங்களுக்கு அங்கே? நான் கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை பார்த்தேன். சரிங்க. பட் அங்கே இருக்கும்போது நிறைய கோர்சஸ் கற்றுக்கிட்டீங்க? கோர்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் 3 வாட்டி கம்பெனி சரியில்லைன்னு நிறைய காசு ஏஜென்ட் கட்டி நான் சரி அம்பாசி காசு அப்படியே போயிட்டு அப்படி அதில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணேன். 2 வருஷம் ஊரில் தான் இருந்தேன். வீட்டில் பார்த்து கல்யாணமா? ஆமாங்க. அம்மா பார்த்து கல்யாணம். பிரச்சனை எங்கே இருக்கு? பிரச்சனை அவங்க நான் தினமும் குடிக்கிறதாகவும் அடிக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் உண்மை அதுவும் கிடையாது. ஆனால் நான் குடிப்பேன், அடிப்பேன். அடிக்கிறதெல்லாம் இல்லை மேடம். ஆனால் குடிப்பீங்க எப்பயாச்சும். அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உங்களுக்கு தோணும் இல்லையா ஒரு குடும்ப வாழ்க்கையில? அதுவும் 10 மாசம் குழந்தை கையில இருக்கும்போது. இப்போ ஒரு 2 மந்த் 3 மந்த் நான் நிப்பாட்டியாச்சு மேடம். சரி. சாப்பிட்றதில்ல. பட் நிலம் வச்சிருக்கீங்க? நிலம் 1 ஏக்கரா வரும் எனக்கு. அது போதுமே இன்னைக்கு நம்ம இந்த உலகம். அதனால தான் மேடம் பிரச்சனையே அடிக்கடி வர்றது. அங்கே ஏன் என் ஒய்ஃபு அவங்க வீட்டிலன்னா எல்லாம் பார்க்குறாங்க. அங்கே அம்மா வீட்டுக்கு போனால் நம்ம வீட்டில் வந்தால் ஒரு சின்ன பிரச்சனைக்கே இவங்க இது மாதிரி பண்ணிட்டாங்க. அப்போ வீட்டில் எதனால பிரச்சனை வருது நீங்க நினைக்கிறீங்க? எங்கள் வீட்டுக்காரர் 2 சம்சாரம். சரிங்க. ஃபர்ஸ்ட் அமர்ந்து ஒருத்தன் இவன் ஒருத்தன். அதனால இதில் அவன் கூட பேசக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறா அவ. சரி நம்ம சின்ன குழந்தை வளர்த்துட்டுங்க. அப்பவும் நான் விட்டு அவளுக்கு வேறு வீடு எங்களுக்கு வேறு வீடு நடுப்புற சேவரு எடுத்துட்டுங்க. சரிங்க. எடுத்து அப்போ கூட அவ ஒத்துட்டு வரமாட்டேன்றான். நான் அந்த எவ்வளோ குடும்பத்தோட பேசக்கூடாது சொல்றாளா உங்க மருமகள்? ஆமாம். என் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இருக்குன்னு தெரியும்ல? தெரியாது எங்களுக்கு இதெல்லாம். இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் பொண்ணுக்கு தெரியும்ல? தெரியும் தெரியும். எல்லா விஷயம் இப்படி 2 குடும்பம் இருக்கு, நடுவுல செவுர் மட்டும் தான் எடுத்திருக்கோம். இல்லை அதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை மேடம். எல்லாம் ஒன்றா தான் இருந்தோம். சரி, இப்பதான் செவுர் கட்டினீங்களா? எல்லாமே எங்கள் அண்ணா தான் பார்த்து பண்ணாரு. ஆனால் எங்கள் மாதிரி பெரிய மருமக தான் அவள் தான் போய் பார்த்தெல்லாம் கட்டினு வந்து எல்லாம் வச்சுட்டு அப்போல்லாம் நல்லா தான் இருந்தாங்க. இப்போ தான் அவங்க அந்த மாதிரி குழந்தை பண்ணுறாங்க. பிறந்ததுனால அவங்க பிஹேவிங்கே மாறிடுச்சு. வைஃபோட பிஹேவியர். குழந்தைய கூட எங்க யாரும் சொந்த பந்தத்தை கொடுக்க மாட்டாங்க. என்னவே குழந்தை என்ன பழகிட்டாங்கல்ல, அந்த குழந்தைய நாங்க வச்சுட்டு அவங்கள மட்டும் துரத்திடுவோமா? அதே மாதிரி அவங்க நான் பழைக்கிறதுக்கு சாப்பாடு கூட மேடம் ஒரு
பீரோல எடுத்து வச்சுக்கிறாங்க. பீரோவில் எடுத்து வச்சு சாப்பிட்றாங்கன்னா நம்ம மருந்து போட்டுருவோம். அந்த மாதிரிலாம் ஒரு சைக்காலஜிக்கலாக அவங்க வந்து. இப்போ நீங்க சொன்னீங்க சாப்பாடுல நீங்க மருந்து போட்டுருவீங்களோ விஷம் போட்டுருவீங்களோ அந்த பயந்துட்டு சாப்பாடு பியூரோல லாக் பண்ணிட்டு வைக்கிறாங்க. அது மாதிரி அவளோட சாப்பாடா இல்ல உங்களுக்கு சேர்த்து சமைக்கும் எல்லாம் போது சேர்த்து வச்சு அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு பியூரோல போட்டுருது. போட்டு நான் வந்து அவளுக்கு எஞ்சணும் சாப்பாடு எங்கம்மா அனுப்ப அப்பாட்டு திறந்து இப்போ என்ன அர்ஜென்ட்டு அப்பா திறந்து அப்பாட்டு போடுவாங்க. அப்படி இருந்தா அப்படியே கூட இருக்குமா அவங்க இஷ்டப்படி நான் சொல்லிட்டேன் எங்க அம்மாக்கு. அப்புறமா அவங்க அதுக்கப்புறம் அதை கூட இல்ல அட்ஜஸ்ட் நான் ஏன் கேக்குறேன்னா செல்வராஜ், கல்யாணம் ஆன புதுசுல இந்த மாதிரி பிஹேவியர் இருந்ததா இல்ல குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம்? முன்னாடி அப்படிதான் மேடம். முதல்ல இருந்தே அப்படிதான். தனியா ஆக்குவாங்க, எல்லாம் வச்சிருவாங்க தனியா. ஆனா வெளியே மட்டும் எடுத்து வச்சுக்குவாங்க. முன்னாடி இருந்து வச்சுக்குவாங்க, மீதி சாப்பாடு வெளியே தான் இருக்கும். அவங்க அப்பா அம்மா தான் மேடம் அவங்க வந்து மோட்டிவேஷன் பண்ணி விடுறதே அவங்க தான். பொண்ணேல் நல்ல பொண்ணு தான் நல்ல பொண்ணு இப்போ கூட அவ நல்லதான். அம்மா என்னமோ சொல்றாங்க, சொல்லுங்க. அந்த பொண்ணு நல்லதே மருமை நல்ல மருமாக தான் அவ குறை நான் சொல்லல. ஆனா அவங்க அப்பா அவங்க அம்மா கிட்ட தான் கேட்டுறதே புள்ள. அவங்க பேச்சு அதிகமா கேக்குது. ஆமா 2 days பிஃபோர் நான் போனேன். எதுக்குடா வந்தேன்னாங்க உங்க மாமனாரு. எதுக்கு நான் வந்து யாரை பார்க்க வந்தேன்னு உங்களுக்கு தெரியும். நான் வந்து உன் பொண்டாட்டி பிள்ளைய நான் பார்க்க வரல, என் பொண்டாட்டி பிள்ளைய பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு. உடனே அந்நேரத்துக்கு வண்டி எடுத்துட்டு போய் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு உட்கார வச்சுன்னு போயிட்டாங்க மேடம். என் ஒய்ஃபு இதை அவங்க ஒய்ஃபையும். அதுக்கப்புறம் போயிட்டாங்க. எனக்கு உடனே பயம் ஆயிடுச்சு. போயிட்டு போலீஸு கூப்பிட்டு வருவாங்க. ஏன்னா ஆல்ரெடி கேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் கோயில் இருக்குது. கோயிலில் படுத்துட்டு காலில் போய் அவங்க அண்ணன் தம்பிக்கிட்ட பேசினேன். அவர் ஊரில் இருக்கார். மாமா இந்த மாதிரி என்ன பார்த்துக்கலாம், நீ ஏன்ப்பா வந்த அப்படின்னாரு. இது மாதிரி தான் நான் என்ன தான் பண்ணுறது நானா. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆளுங்களை கூப்பிட்டு நம்ம அப்புறம் பேசிக்கலான்னாங்க. அவரும் வந்து பேசினார். அந்த போனதுக்கே இன்னொரு கேஸ் போய் கொடுத்துட்டாங்க மேடம் என் ஒய்ஃபு. இல்லை நான் கேட்குறேன், ஃபர்ஸ்ட் போலீஸ் கேஸ் காவல்துறையில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஆமாம். அது என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? நீங்கள் சித்திரவதை பண்ணுறீங்க, நான் கொடுமை பண்ணுறேன், 1.5 லட்ச ரூபாய் கேட்டு தினமும் சித்திரவதை பண்ணுறேன், இன்றைக்கி மட்டும் இல்லை கட்டுன நாள்லேருந்தே இந்த சித்திரவதை பண்ணுறான் அப்படின்னு கேஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் வெளியில் அவங்க அதெல்லாம் சொல்லலை, அவர்கிட்ட மட்டும் சொல்லியிருக்காங்க. அவர் வந்து அப்புறம் என்கிட்ட சொன்னார். நான் கேட்குறேன், நீங்கள் சிங்கப்பூர்லேருந்து வந்தீங்க, தொடர்ந்து வேலைக்கு போனீங்களா? தொடர்ந்து வேலைக்கு போகல மேடம். என்கிட்ட காசு இருந்தது, நான் அதை வச்சு மெயின்டைன் பண்ண ஃபேமிலியை. அப்போல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை, எந்த ஒரு வேலை இருந்தாலும் நீங்கள் வீட்டில் சும்மா இருந்தாலும் அது விவசாயம் இந்த பூ எடுப்பேன், அதை எடுத்து போய் போடுவேன். இல்லை எப்போவுமே ஒரு மனிதனுக்கு, அதுவும் ஒரு ஆம்பளைக்கு வீட்டில் எப்போ அழகு இருக்கும், அவன் தொடர்ந்து வேலைக்கு போனால் மனைவி கிட்ட மரியாதை இருக்கும். நீங்கள் இருக்கிற காசு வரைக்கும் சரி கால் மேலே கால் போட்டு உட்காரலாம், நான் எதுக்கு வேலைக்கு போகணும்? அப்புறம் நீங்களே சொன்னீங்க 4 இடத்துல சுற்றுறீங்க நண்பர்களோட, காசு தீர்ந்து போச்சு வந்துட்டீங்க. காசு இருக்கும்போது நான் வேலைக்கு போகலை, அந்த காசு தீர வரைக்கும் நான் வந்து வீட்டில் சும்மா இருப்பேன், அதுக்கப்புறம் மறுபடியும் வேலைக்கு போவேன்னா அந்த ஒரு தாட் ப்ராசஸில் தவிர அவங்களுக்கு படலையா? நான் இருப்பேன்னு சொல்லலை மேடம். நான் வேலைக்கு போவேன். நான் ஒரு நாள் அங்கே வேலை பார்த்து இதே வேலை நான் பார்த்தா எனக்கு நல்ல சேலரி கிடைக்குது. ஆனா அதுக்காக நான் இங்க இருக்கும்போது வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்றது தவறு சொல்ல. இப்ப போயிட்டு தானே இப்ப போயிட்டு இருக்கீங்க. ஆனா நடுவில் இப்ப 2 வருஷம் போகாம இருந்தீங்களே. அதான் எனக்கு அது ஓவர் கான்ஃபிடென்ட்னு சொல்லலாம். எனக்கு அதே விட நான் நிறைய மிஸ் பண்ணிட்டேன். நான் வந்து இன்ன வரைக்குமே நான் பிறந்ததுலேருந்தே அனாதையாக தான் இருக்குன்றது எனக்குள்ள ஒரு ஃபீலிங். அது போல தான் எல்லாமே நடக்கும். இல்ல நான் கேட்குறேன், எங்கள் அப்பா 7 வயசுல இறந்துட்டாரு. நான் வந்து அப்போ இருந்து இப்படி தான் இருக்கேன் எங்கேயுமே. இல்லை நீங்க இருக்கீங்க, ஆனா ஒரு கல்யாணம் பண்ணும்போது குழந்தைன வரும்போது அம்மா இருக்கும்போது ஒரு பொறுப்பு இருக்கணும். கண்டிப்பா இருக்கு மேடம். இல்லைன்னா நான் வந்து 1 ஏக்கர் எல்லாத்தையுமே எங்க அண்ணன் மேலே எழுதி வச்சுட்டு இருக்கலாம், எங்க அம்மா மேலே எழுதி வச்சுக்கலாம். நான் வந்து எனக்குன்னு ஒரு சேஃப்டிக்கு வேணும்னு வச்சிருக்கேன். இல்ல அது ஓகே, நான் அந்த நிலத்தை பத்தி சொல்லுங்க. உடம்பு நல்லா இருக்கு, நான் சம்பாதிப்பேன் மேடம். கல்யாணத்துக்கு அப்புறம் சிங்கப்பூர் போனீங்களா? போனேன் மேடம், 3 மாசம் இருந்தேன். சரி, போயிட்டு எங்க அம்மாவும் எங்க ஒய்ஃபும் அடிக்கடி பிரச்சனை வீட்டுல. மருமகள் மாமியார் பிரச்சனை? மருமகள் மாமியார் பிரச்சனை இல்லை, இவங்க 2 பேர் அப்பெல்லாம் வீட்டுல நல்லா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வீட்டுல அந்த செவரே எடுத்திருக்காங்க. எங்க அண்ணன் எங்க அண்ணி இந்த மாதிரி பிரச்சனை பண்றாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து அது உடனே இது மாதிரி பிரச்சனையை கேட்டு நான் அங்கே இருக்க விரும்பல. இந்த மாதிரி லீவில் போயிட்டு வரேன், நான் வந்து ஒரு 28 days எனக்கு கொடுங்க அப்படின்னு 40 நாள் கேட்டேன். அவங்க 28 days தான் முடியுண்டா அப்படின்னாங்க. போயிட்டு வந்தேன். வந்து ஒரு பிரச்சனைனால எனக்கு தலையில் அடிபட்டது. பக்கத்து வீட்டிலே எங்கள் ஒய்ஃபு சொன்னாங்க, இந்த மாதிரி அவன் தவறாக பேசுகிறான் அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. நான் அதை ஒரு பிரச்சனையாக்கி அவன்கிட்ட கேட்க போக
அவன் வந்து ராடால் அடிச்சிட்டா. நான் 1 மாதமாக சேலத்தில் நியூராலஜி செக்ஷனில் இருந்தேன், ரத்த கசிவு மூளையிலன்னு. இன்னும் நான் டாக்டரை பார்த்துட்டு தான் இருக்கேன் மேடம். அதுக்கும் எல்லாம் பீரோவில் வச்சு பூட்டிட்டு போயிட்டாங்க அந்த டாக்குமெண்ட்டை கூட. நான் அப்புறமா அது சொல்லி ஆதார் அட்டைலாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒரு பக்கம் கேட்டுட்டோம் பிரச்சனை எங்கே இருக்குது, இன்னொன்று பக்கம் இருக்குது. ஆனால் உங்கள் மனைவி ஜெயந்தி வந்திருக்காங்க. என் பேர் ஜெயந்தி, திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். நான் பேசுறதெல்லாம் நிஜம். ஜெயந்தி, உங்கள் கணவர்கிட்ட உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் அடிக்கிறது துன்புறுத்துறது அதிகமாக இருக்கும்மா. எப்போ அடிச்சாரு? முதல்ல கல்யாணம் பண்ணவே அப்போ வந்து பொண்ணு கேட்டாங்கம்மா. முதல்ல பொண்ணு கேட்கும்போது 4-5 மாதம் ஆச்சுமா. பொண்ணு கொடுக்குற மாதிரியே இல்லைன்னு சொல்லிட்டு 4-5 மாதமாகவே பொண்ணு கொடுக்குற மாதிரி இல்லை. நாங்கள் கோர்ட்டு கச்சேரின்னு போயின்னு இருக்கோம். என் கையில் அவ்வளோ வசதி இல்லை, கல்யாணம் பண்ணுற அளவுக்கு வசதி இல்லை, நான் கல்யாணம் பண்ணுற மாதிரி இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு 4-5 மாதமாகவே இப்படி தான் சொல்லின்னு வந்தோம். நான் கல்யாணம் பொண்ணு கொடுக்குற மாதிரியே இல்லை. ஓகே, உங்கள் அப்பா பொண்ணு கொடுக்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க மாதத்துக்கு ஒரு டைம் 15 நாளைக்கு ஒரு டைம் ஃபோன் மேலே ஃபோன் பண்ணுறது, இவங்க வர வேண்டியது பொண்ணு கேட்க வேண்டியது இப்படியே பண்ணியிருந்தாங்கம்மா. கடைசி டைமுக்கு வந்து காலில் அவ்வளோ அது குறைய கெஞ்சி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம், முருகர் கோயில் வச்சு தாலி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிவு பண்ணாங்கம்மா. அப்போவும் எங்களுக்கு இவ்வளோலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு முடிவு இவங்க வரவே மாட்டேன்ட்டாங்க. எங்கள் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணுற மாதிரியே இல்லை, நீங்கள் நகை நெட்டு எதுவுமே போடாதீங்க, உங்ககிட்ட 1000 இல்லையா 2000 இல்லையா பொண்ணு மட்டும் கொண்டு வந்து விட்டு முருகர் கோயிலை விட்டால் போதும், நாங்கள் தாலி கட்டிக்கிறோம். அதுக்கு முறைப்பாடு இல்லை, நான் இதெல்லாம் காசு எதுக்குமே எனக்கு காசு இல்லை, இப்போ நான் பொண்ணு கொடுக்குற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ஒரே முடிவாக இருந்தாருமா. நீங்கள் கொடுத்தே தான் ஆகணும், என் வீட்டில் விளக்கேற்றி வச்சா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முடிவாக உட்காந்தாங்கம்மா. யார்? அண்ணன் மண்டாட்டியும் அண்ணனும் அம்மாவும் என் வீட்டுக்காரர் எல்லாம் சேர்ந்து. அதுக்கு முறைப்பாடுமா கோயிலில் போயிட்டு சரி தாலி கட்டுறதுக்கு போகும்போது ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இவங்க தேவையான ஆதாரங்கள் கொடுக்கல, ரிஜிஸ்டர் இல்லை அப்படின்ட்டாங்கம்மா. கல்யாணத்துக்கு ரெடி பண்ணும்போது அதுக்கு முறைப்பாடு கல்யாணம் முடிஞ்சுமா. கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு போகணும். எங்கள் மாமி என்ன சொன்னாங்க, உனக்கு கல்யாணம் பண்ணி வந்ததுமே உனக்கு உரிமை எல்லாம் வந்துடும் நினச்சிட்டியா? உரிமை இப்போ கிடையாது, குழந்தை பிறந்து வந்தாதான் உனக்கு உரிமையானது வீட்டில். நான் உங்ககிட்ட கேட்குறேன், ஒரு மருமகளுடைய உரிமை ஒரு வீட்டில் என்ன இருக்கு சொல்லுங்க. ஒரு வீட்டில் மருமகளோட உரிமைமா சகல உரிமையுமே வேண்டும் இல்லம்மா. கணவர்கிட்ட சகலமும் பேச வேண்டிய உரிமை வேணும். சரி, அவர்கிட்ட நெருங்கிறதுக்கே விடுறது இல்லம்மா. அவங்க படுத்து நின்றா போய் ஏன் எழுப்புறேன், அவனை எழுப்பவே கூடாது, அவன் எழுப்புனா அவனுக்கு எழுப்புனா கோபம் வரும். இல்லைங்க, ஒரு வீட்டுக்கு போனாக்கா முதல்ல அந்த வீட்டுல உரிமை எதிர்பார்க்கறத விட அந்த வீடு நம்ம வீடு நினைச்சிட்டு நம்ம இருக்கணும். ஆமாம்மா, நம்ம வீடுன்னு தான் நான் நினைச்சேன். அப்புறம் புருஷனை நீங்க எழுப்ப கூடாது அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதுவுமே எங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசக்கூடாது. அங்க பேசினாம்மா அந்த பொண்ணு என்ன பேசுறா பாரம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. எதுவும் பேசக்கூடாதுன்றாரு எங்க வீட்டுக்காரரு. செல்வராஜ் இவ்வளவு சொல்றாங்க, என்ன சொல்றீங்க? பிரச்சனை ஒன்றும் அவங்களுக்கு வந்து மேடம் சொல்லி அனுப்பிவிடுங்க, நாங்கள் 2 பேரும் நல்லா பழகிறோம். என்ன கொடுமைப்படுத்துறாங்க? கல்யாணம் ஆகி போன பிற்பாடுமா, கல்யாணம் ஆகி 20 நாள் ஆச்சுமா. இவங்க என்ன கொடுத்தாங்க ஏது கொடுத்தாங்கன்றது தெரியலம்மா. இது சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு டம்ளர்ல கொடுத்தாங்கம்மா. அது எங்க வீட்டுக்காரரை எழுப்பினேன், ஏன்பா இந்த மாதிரி என்ன கொடுக்குறாங்க டம்ளர்ல எழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பினம்மா. எழவே இல்லை இவர். எழாத படத்துக்குள்ள அதை சாப்பிட்டோம்மா. அதை சாப்பிட்டு 20 நாள் தான், கல்யாணம் ஆகி 20 நாள் தான் ஆச்சு. அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள டேட் ஆகிடுச்சு. சரிங்க, அதனால இந்த மாதிரி டேட்டு இது வரைக்கும் இந்த மாதிரி ஆனதில்லை, டேட் இந்த மாதிரி ஆகுதே எதனா காரணம், இது என்ன கொடுத்தாங்கன்னு தெரியலையான்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லணும். சரிங்க, சொன்னதுக்குமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லிட்டாருமா. சரி, மாசம் என்னம்மா கொடுத்தீங்க? முதலுமா எதுவுமே கொடுக்கல மேடம், டீ தான் போட்டு இன்னும் கொடுக்கல. அதுக்கு முறைப்பாடு மார்கழி மாசத்துல அண்ணன் பொண்டாட்டியும் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, நீ வாப்பா, நீ சிங்கப்பூர்ல எந்த வேலை செய்தியோ அந்த வேலை பெங்களூர்ல இருக்கு, நீ சர்டிபிகேட்டு நீ சிங்கப்பூர் எடுத்துன்னு போன ஆதாரம் பூராத்தையும் எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்லிட்டு இவர் எடுத்துன்னு போனாருமா. 2 நாள்ல நான் வந்து திரும்பி வந்துடுறேன், இது வரைக்கும் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போனாருமா. வீட்டுல என்ன எங்க மாமியாரோட சேர்த்து என்னை விட்டு போனாங்க. அதுக்கு பிற்பாடுமா அங்க போயிட்டு 1 வாரம் ஆகி போச்சு. 1 வாரம் ஆகிட்டு பிற்பாடு ஏன்பா இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு ஃபோன் மேல ஃபோன் பண்ணம்மா. சரி நான் பார்த்துன்னு வந்துடுறேன் பொறுமான்னு சொல்லிட்டு இவர் 1 வாரமா சொல்லியிருந்தாருமா. அப்புறமா ஏன் வரலன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க அண்ணன் மண்டாட்டிக்கு வீட்டு கேட்குறாங்கம்மா. ஃபோன் போட்டு வீட்டுக்காரன் வேணும் தானே சொல்கிறேன், வீட்டுக்காரன் நான் அனுப்புகிறேன், 5000 வேணும், 5000 உங்கள் அம்மா வீட்டிலேருந்து வாங்கி வந்து கொடுத்தேன்னா நான் அனுப்புகிறேன், இல்லைன்னா அனுப்புகிற மாதிரி இல்லை உங்கள் வீட்டுக்காரன்னு சொல்லிட்டு அண்ணன் மண்டாட்டி கேட்டதுமா. உங்கள் அண்ணி அப்படி சொன்னாங்களா? எங்கள் அண்ணியே அப்படி சொல்ல மேடம். இப்போ வந்து பிரச்சனை இருக்குமா, சரி இப்போ வந்து காசு தேவைப்படுது, சரி அதனால வரட்டும், இன்னொரு வாரம் இருந்துட்டு வரட்டும். அதே போல அங்க கிரேன் இருக்கு, அங்க லிப்டிங் வேலை இருக்குன்னு சொன்னாங்க.
அதுக்கு முறைப்பாடுமா கூட்டின்னு போயிட்டு 5000 ரூபா வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா உன் வீட்டுக்காரர் இங்கேருந்து நான் அனுப்புகிறேன், இல்லைன்னா நான் அனுப்புகிற மாதிரி இல்லை, நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்கம்மா. யார் அண்ணன் முண்டாட்டி அண்ணனும் 2 பேரும் சேர்ந்து. அதே மாதிரி சரி என் வீட்டுக்காரர்கிட்ட கொடுங்க, நான் என் வீட்டுக்காரர்கிட்டே அப்படி பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த முடிவு தான் ஏன் முடிவு. இல்லைம்மா இப்போ குழந்தை கொடுக்காதம்மா, தயவு செய்தம்மா. ஏம்மா பாட்டி தானேம்மா, எல்லா உரிமை இருக்குல்ல? எல்லா உரிமையும் இருக்குமா. நீங்க உங்க உரிமை பத்தி எவ்வளவு பேசுனீங்க. ஒரு பாட்டிங்கிறது முறையில அந்த உரிமை உங்களுக்கு கிடையாது. உரிமை இருக்குமா, இல்லைன்னு சொல்ல வரலம்மா. அவங்க முதல்ல என்ன சொல்லிட்டாங்கம்மா, குழந்தைய எங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிட்டாங்கம்மா. அதனாலதான் அடிக்கடி உங்களை தேடி வந்தாரா உங்க கணவர் உங்க அப்பா வீட்டுக்கு? எங்க வீட்டுக்காரர் தேடி வந்தாருன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு டைம் தான் அவர் அடிச்சிட்டாரு. அடிச்சிட்டு பிறப்பாடு என்னால உத தாங்க முடியாது, என்னையும் குழந்தைய கொலை பண்றதுக்கு பார்த்ததால போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு. எந்த ஒரு அப்பா தன் குழந்தை கொலை பண்றதுக்கு முயன்றாரா? ஆனா அவர் பண்ணாருமா. என்ன பண்ணாரு? என்ன அடிச்சு ஆன வரைக்கும் பெட்டு மேல இருந்து தள்ளி, பெரிய ஆபரேஷன் பண்ணி தான் குழந்தை எடுத்தது. பெட்டு மேல இருந்து தள்ளிமா கையை காலை உடைக்கிறாரு. எட்டி உதைக்காத இடமே ஒண்ணுமே கிடையாதுமா. இவ கையை காலை உடைச்சாதான் இவ போகவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டுமா ஆன வரைக்கும் வச்சாருமா. எங்க உதைக்கணுமோ வச்சாரு. வயிற்று ஆபரேஷன் பண்ண வயிறுன்னு கூட இல்லாம வயிற்று வெளியே வச்சாரு. சரி, நான் கேக்குறேன், நீங்க சமைச்சு சாப்பாடெல்லாம் பியூரோல ஊட்டி வச்சிருவீங்களாமே? ஆமாம்மா. ஏமா அது ஏன்னா காரணமா முதல்ல இந்த மாதிரி 20 நாள் டேட் அவசியம் இல்லம்மா. அந்த சந்தேகத்தால் தான்மா வந்ததே. எனக்கு கல்யாணம் ஆகி ஒரே மாசம் தான் ஆச்சு. அதுல இருந்து ஸ்கேன் போறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. என் மேல சந்தேகப்பட்டு குழந்தை பிறக்காது அப்படின்ற சந்தேகத்தை வச்சு ஸ்கேன் போட்டாங்கம்மா. ஸ்கேனுக்கு எதுக்கு டாக்டர் சொல்லிருப்பாங்க? ஸ்கேனுக்கு கூட்டிட்டு இல்லம்மா, டாக்டர் எல்லாம் சொல்ல கிடையாதுமா. இவங்களே குடும்ப பரிசோதனை பண்ணதுமா. உங்களுக்கு சந்தேகம் கொஞ்சம் அளவுக்கு மீறி இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு சந்தேகம் ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு ஒரு சந்தேகத்திலே நீங்க இருக்கீங்க. இல்லம்மா, இவங்க பண்ணதுதாம்மா அந்த மாதிரி அம்மா. இல்லீங்க, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது சாப்பிடுறதுக்கு கொடுத்தாங்க நீங்க சொன்னீங்க. அப்பவே உங்களுக்கு சந்தேகம் ஆரம்பிச்சது. நீங்க எதுக்கு ஸ்கேனுக்கு கூட்டிட்டு போனீங்க செல்வராஜ்? இவங்க ஸ்கேன் பட சொல்லங்கட்டமா நாங்க பண்ணோம். இல்லனா நாங்க தள்ளி போச்சு. எப்பவுமே டைம் வந்து கரெக்டா உங்களுக்கு டேட் ஆகுமா கேட்டேன். ஆமா, ஆனா இப்ப மட்டும் தான் இப்படி ஆகுது மாமா அப்படின்னாங்க. அப்படின்னா இது வந்து நல்லது இல்ல, நான் போயிட்டு டாக்டரை பார்க்கலாம்னு சொல்லிட்டு உடனே கூப்பிட்டு போல. ஒரு வாரம் ஆச்சு. அப்புறம் போயிட்டு கூப்பிட்டு போனோன்னே டாக்டர் இந்த மாதிரி உள்ள நீர்க்கட்டிக்கான அறிகுறிகள் தென்படுதா, அந்த மாதிரி நான் பார்க்கணும்பா, ஏன்னா இந்த மாதிரி தள்ளி தள்ளி போகக்கூடாது, இது ஒரு வாட்டி தான், நீ அப்புறம் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை மேடம், ஒன்று இப்போ 500 ரூபா தானே மேடம், அது செக் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லையா அப்படின்னா அது பண்ண சொன்னாங்க. பண்ணோம். ஒன்றும் இல்லைப்பா, இளநீர் நிறையா சாப்பிட சொல்லுங்கள், விடிய காலம் ஒரு ஊசி போட்டுக்க சொல்லுங்கள். மேடம் எனக்கும் செக் பண்ணிக்கலாமே, நானும் செக் பண்ணிக்கலாம். ஒரு 2 மாசமே எதனா இருக்கா இல்லையா? இல்லம்மா, இவங்க சொல்றது இப்ப சொல்றது என் வீட்டுக்காரர் சொல்றது பொய்யுமா. என்ன இருக்கு ப்ராப்ளம் தெரியுமா ஜெயந்தி? உங்ககிட்ட இது வரைக்கும் பேசின வரைக்கும் உங்களுக்கு ஒரு சந்தேகத்திலேயே நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்களே கற்பனை பண்ணிக்கிறீங்க. அப்படிதான் தெரியுது எனக்கு. சரி, முதல்ல நீங்க சொல்லுங்க, இந்த சோறு எதுக்கு எடுத்துனாங்க? செவுறு ஏத்தனது இவங்களே தான்மா. நீ இருக்கிறதால அது எங்க மாமியா தான்மா பண்ணது, அது நான பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்க எல்லாம் ஒன்னா இருக்காங்கட்டின்னு தானே சண்டை மேல சண்டை வீட்டுக்குள்ள வருது. நீயும் குடிச்சிட்டு ஆடுற, அவனும் குடிச்சிட்டு ஆடுறான், 2 பேரும் சேர்ந்து குடிச்சிட்டு ஆடுறீங்க. அப்படி இருக்கும்போது நீ தனியா போயிடு, என் மகன் தனியா இருந்துட்டோம், அவன் தனி குடும்பம், உன் குடும்பம் தனி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சண்டை போட்டாங்க. யாரு? எங்க மாமியா. சண்டை போட்ட பாட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்க செவுறு ஏத்திக்கினாங்க. சரி, அப்ப பிரச்சனை தீர்ந்து போச்சு. அங்கே உங்களுக்காக தானே, உங்களுக்கு அண்ணி பேச்சு கேட்டுடா என் கணவர் ஆடிட்டு இருக்காரு, அதனாலதான் மாமியார் வந்து கரெக்டான ஒரு முடிவை எடுத்துட்டு உன் குடும்பத்தை நீ பாத்துக்கோ, இந்த குடும்பத்தை அவன் பாத்துக்குவான். அதோட விட்டு இல்லையம்மா, அதோட விட்டு இல்லையே. அதுக்கு பிற்பாடு அந்த செவுறு வச்ச பிறப்பாடு எங்க வீட்டுக்காரர் சிங்கப்பூர் போயிட்டாருமா. சிங்கப்பூர் போன பிற்பாடு தான் அந்த செவுறு ஏறினதே. சிங்கப்பூர் போயிட்ட பிற்பாடு இவங்க குடிச்சிட்டு வர வேண்டியது. இன்னும் சிங்கப்பூர் போனதுக்கு அப்புறம் யாரு குடிச்சிட்டு வரா? இவங்க அண்ணன். சரி, அது கூட பிறந்த அண்ணன் இல்லாமா இவங்க? தெரியும். அப்ப அதுக்கப்புறம் குடிச்சிட்டு வர வேண்டியதுமா, கதவு போட்டு உடைக்க வேண்டியது, தகாத முறையில கேள்வி கேட்க வேண்டியதுமா. தகாத வார்த்தையில பேசினாரு. அதுக்கப்புறம் அவர் நீங்க போன் பண்ணி சொன்னீங்க, அவர் அங்கிருந்து வந்துட்டாரு. அது நான் சொல்லலாமா? நான் முதல்ல இருந்து சொல்லி கேளுங்களேன். இப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இந்த குழந்தை தீர்ந்து போய் கிணத்துல போடுறேன்னு சொன்னாங்கம்மா. கிணத்துல போடுறேன்னு சொன்னாங்க. குழந்தைய பாட கட்டிடுறேன், உனக்கு வீட்டுக்காரன் வர்றதுக்குள்ள உன்னையும் குழந்தையும் பாட கட்டிடுறேன் அப்படின்னு சொன்னாங்கம்மா. நீங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க ஆரம்பத்துல இருந்து எங்க மாமியார் எனக்கு கொன்னுடுவாங்களே, ஏதாவது மருந்து வச்சு கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடு கூட ஆக்கிட்டு நீங்க கபட்ல பூட்டி வைக்கிறீங்க. அந்த சந்தேக புத்தி இருக்கும்போது உங்க மாமியார் உங்க தீர்த்து கட்டணும்னு நினைச்சாங்கன்னா, மாமியாருன்னே இல்லம்மா, அவங்க வீட்டுக்குள்ளார எல்லாரும் இல்லையே நான் சொல்றேன், அப்படி உங்களை தீர்த்து கட்டணும்னு நினைச்சாங்கன்னா உங்க வீட்டுக்காரோடைய அண்ணன் உங்களை வந்து இப்படி தகாத வார்த்தையில பேசிட்டு குழந்தை கிணத்துல போட்டுட்டு உன்னைய தீர்த்து கட்டிடுறேன், உன் வீட்டுக்காரர் வர்றதுக்கு முன்னாடி உன்னை ஒரு வழி ஆக்கிட்டு நான் சொல்லும் போது பேசாம இருக்கணும்ல. அவன் பண்றான், என் மருமகள் கிட்ட இருந்து எனக்கு விடுதலை இருக்கட்டுமே, அப்படி பண்ணிருக்கலாம்ல.
உங்களை ஏன் பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போனோம்? பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டின்னு போயிட்டு நீங்கள் அதை செய்ய வேண்டிய முறையை சரியாக செய்யவே இல்லையாம்மா. கூட்டிட்டு போனாங்கல்ல. கூட்டின்னு போனாங்கம்மா. கூட்டின்னு போயிட்டு அதுக்கு முறையானது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிக்கார அறுத்துருங்க சொல்லிட்டு தாம்மா கேட்டம்மா. நிலத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நிலத்தையும் அளந்து கல்லு போட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்ணின்னு வராங்க. நாங்கள் நிலத்தை அளந்து பிரச்சனை முடியும் போது இன்னொன்று பிரச்சனை எப்படி ஆரம்பிக்கணும், ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா இதுக்கப்புறம் வேற பிரச்சனை வரக்கூடாதுதான் நம்ம நினைப்போம். ஆனா ஒரு பிரச்சனை முடிஞ்ச உடனே அடுத்த பிரச்சனை என்ன வரப்போகுது அதை எதிர்நோக்கி மட்டும்தான் நீங்க போயிட்டு இருக்கீங்க ஜெயந்தி. செல்வராஜ் அவர் சார்பாக என்னென்ன பேசணும் அதை சொல்லிட்டாரு. இந்த பக்கம் செல்வராஜின் மனைவி ஜெயந்தி கிட்ட பேசும்போது கொஞ்சம் சந்தேக புத்தியோட தான் இருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம். இப்போ ஜெயந்தியோட தாய் தந்தை 2 பேர் வந்திருக்காங்க. அம்மா வணக்கம். உங்க பேருமா? இந்திரா. இந்திரா. ஐயா உங்க பேர்? ராமநாதன். பிரச்சனை எங்க இருக்கு கணவன் மனைவி கேடல? பிரச்சனைன்றது மருமகன் கிட்டது. மருமகன் கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு? பொண்ணு கேட்கும்போதே பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருந்தது. என்னால் பொண்ணு கொடுக்க முடியாது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இயன்ற வரைக்கும் சொன்னேன். எந்த பிரச்சனை இருந்தாலும் சரியே, எனக்கு நீ பொண்ணு கொடுத்தா போகிற மாட்டது எது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தினாங்க. சரின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, உனக்கு சந்தேகமாக இருந்தால் நான் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறேன், அப்படி என் பேரில் டவுட்டாக இருந்தால் நீ நடவடிக்கை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. பொண்ணு கொடுத்தேன். கொடுத்த பிற்பாடு மேரேஜ் வந்து இதில் கோயிலில் திருமணம் வச்சோம். ஆனால் அதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணல இவங்க. சரி, ரிஜிஸ்டர் பண்ணல விட்டாங்க. அதன் பிறகு கல்யாணம் ஆன பிற்பாடு 1 மாதம் பொறுத்து பிள்ளைக்கு அவர் சந்தேக புத்தியில் நினைச்சாரோ என்ன தெரியாது, நமக்கு தெரியாதுங்க. அப்படி இருக்கும்போது ஸ்கேன் போடுறதுக்கு ஆரம்பித்தாங்க. சரி, ஸ்கேன் போடுறதுக்கு ஆரம்பித்த பிற்பாடு சரின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நானும் சம்மதப்பட்டு சரி ஸ்கேன் போட்டுக்கோங்க, நம்மக்கிட்ட தப்பு இருந்தால் நம்ம வேணான்னு சொல்கிறதுக்கு. சரி, ஸ்கேன் போடுறதுக்கு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு சம்மதித்தேன். ஸ்கேன் போட்டாங்க. ஸ்கேன் போட்ட பிற்பாடு அப்புறமேல் போட்டு அது ஒரு 2-3 முறை அது மாதிரி ஸ்கேன் போட்டுன்னு வந்தாங்க. போட்டுன்னு வந்ததும் உடம்புல எந்த ஃபால்ட்டும் கிடையாது, பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை உருவாகிறதுக்கு சான்ஸ் உண்டுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க டாக்டருங்க. சரின்னு சொல்லிட்டு சம்மதிச்சு நானும் கம்முன்னு இருந்துட்டேன். அதுக்கு பிற்பாடு வந்து டாக்டருங்க தவறு இல்லாமல் ஏன் மெடிக்கல் ரிப்போர்ட்டு உனக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற கன்ஃபியூஷன் போட்டு புள்ளி அடித்து சித்திரவதை பண்ணார். அடித்த பிற்பாடு சரின்னு சொல்லிட்டு நான் போய் வீட்டாண்ட போய் கேட்டதுக்கு என் முண்டாட்டியை நான் அடிப்பேன், நீ யார் கேட்கறதுக்கு அப்படி சொன்னார். கேட்டு பாருங்க. சொன்னீங்களா? நான் அடிக்காதே இவங்க வந்து ஆளெல்லாம் கூப்பிட்டு வராங்க மேடம். இல்லம்மா, அம்மா என்ன ஒன்று சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. நீங்க அடிச்சிங்களா? அடிக்கல மேடம். அப்புறம் சும்மா சண்டைனாலே இவங்க ஃபோன் பண்ணிடுவாங்க மேடம். இல்லம்மா சொன்னா சண்டைன்னு உடனே ஒரு ஆள் 4-5 ஆள் கூப்பிட்டு வந்து வீட்டான கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் உன் வீட்டில் சண்டை வர்றது இல்லையா போயாக அப்படின்னு சொல்லி கல்யாணம் ஆகி 2வது மாதம் நடந்த விஷயம் மேடம். அப்படி இருக்கும்போது குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு என் புள்ளி சித்திரவதை பண்ணுறீங்க இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது வந்து அந்த குழந்தைய உருவாக்குறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு நல்லா தெரியும். கூப்பிட்டுன்னு போய் நீங்கள் ஸ்கேன் போட்டீங்க, நான் கூப்பிட்டுன்னு போய் புள்ளியை நீங்கள் கூப்பிட்ற இடத்துலலாம் வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் பார்த்து நான் சரி பண்ணி அதுக்கு பிற்பாடு 3-4 இடத்துல ஸ்கேன் போட்டீங்க. டாக்டருங்க ரிப்போர்ட் கொடுத்தாங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னே நீங்கள் ரிப்போர்ட் பார்த்துன்னு வந்திருக்கீங்க. இவர் பரிசோதனை பண்ணியிருக்காரு. உங்ககிட்ட குற்றம் இருக்குது இல்லை, நீங்கள் முன்ன பரிசோதனை பண்ணியிருக்கலாம்ல. நீங்கள் விட்டு புள்ள மேலே சந்தேகப்பட்டு புள்ளி பரிசோதனை பண்ணீங்கல்ல. 1 முறை தவிர 2 முறை 4 முறை எதுக்கு செக் பண்ணணும், ஸ்கேன் போடணும்? மருமகனை செக் பண்ணியானாங்க. இல்லை மேடம், சரி முன்ன செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்போ இவர்கிட்ட சொல்கிறேன், இல்லைம்மா காசு அதிகமாகும், பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் காசு அதிகமாகும், வேணா சிம்பிளான ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இல்லைப்பா பணம் நான் தானே செலவு பண்ணுறேன், நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். அதுவும் அவருக்கு எவ்வளோ ஆகும்னு தெரியும். ட்ரீட்மெண்ட் பார்த்த பிறகு டாக்டர் என்ன பண்ணாங்க, குடிப்பழக்கம் கெட்ட பழக்கம் மற்றது எதுவுமே இருக்கக்கூடாது, உனக்கு குழந்தை வாரிசு உருவாகணும் அப்படின்னாக்கா உன் மருமகனை நீயே கூட்டின்னு போய் வீட்டில் வச்சுக்கோ, இந்த பழக்கத்துக்கு கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படியே பார்த்து மேடம் ஹாஸ்பிட்டலில் பார்த்து அப்படியே வீட்டுக்கு அழைச்சின்னு போயிட்டேன். வீட்டுக்கு அழைச்சின்னு போய் நமக்கு வாரிசுன்னு உண்டாகிற வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் இவர் வச்சிருந்தா இல்லையே கேளுங்க. 4 மாசத்து வரைக்கும் வாங்கி கொடுத்து அது 3 மாசம் ஆகிற வரைக்கும் வச்சிருந்தோம். வாரத்துக்கு 2 கறி ஆகணும். அது காய் பதார்த்தம் இல்லாம சாப்பிடுறது கிடையாது. செக்அப் பண்ணாக்கா என்ன செக்அப் பண்ணா நீங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறியா? நம்ம மருமகனுக்கு தான் நாம செய்யறோம், நம்ம பிள்ளைக்கு செய்யற மாதிரி தானே சொல்லிட்டு மேடம் நான் சகலமும் செய்திருந்தேன். கடைசியில் என்ன பண்றாங்கன்னாக்கா இங்க இருந்து கூப்பிட்டுன்னு போனாங்க. 4 மாசம் கன்ஃபார்ம் ஆச்சு. 4 மாசத்துக்கு மேல அனுப்பிச்ச பிற்பாடு போய் அங்க போய் பலா சித்திரவதெல்லாம் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் இது வரைக்கும் நம்ம கிட்ட சொல்லல. செல்வராஜ் சொல்லுங்க. டாக்டர்கிட்ட நானே தான் மேடம் செக் பண்ண சொன்னேன். அதே மாதிரி அவங்க வந்து எடுத்தோடனே ஆம்பளைக்கு தேவையில்லை,
லேடிஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதெல்லாம் இன்னொரு எங்க ஒன் செகண்ட்மா, எங்கே அது எழுதி கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு சட்டத்துல? எடுத்த உடனே இப்பவே தேவையில்லைப்பா. அவனுக்கு ஒரு அணு இருந்தாலே வந்து நிறைய அணுகுல ஒரு அணு இருந்தாலே போதுமானது. இப்போதைக்கு தேவையில்லை. அதுக்கு வந்து ஒரு 6 மாசம் போட்டும் ஜாலியா இருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, இல்ல 2014 நீங்க கல்யாணம் பண்ணீங்க, பட் 2013 அவங்க சொல்ற மாதிரி செக்அப்க்கு போயிருக்கீங்களா? எதுக்கு மேடம் போகணும்? அது அவங்க சொல்றாங்க. போயிருக்காங்க மேடம். அது உங்களுக்கு யார் சொன்னது? அவரே ரிப்போர்ட் கொடுத்துருந்தாரு என்கிட்ட. நான் எதுக்கு போகணும் மேடம்? ஒரு மருமகன்ற பேர்ல மகன் ஸ்தானத்துல அந்த ரிப்போர்ட்டை நம்ம வச்சு கன்சல்ட் பண்ணிருக்க முடியுமா? நமக்கு டவுட்னு வந்தா, இது மாதிரி நடக்கணும் சூழ்நிலை வந்தா அதுல நம்ம ரெக்கார்டை எடுத்து வைக்கலாம் ஆதாரத்துக்கு. செல்வராஜ், இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கோம். ஓகே, உண்மை மட்டும் சொல்லுங்க. உண்மையா அவர் எதுவுமே உண்மையை பேசுறதே இல்லம்மா. இருங்கம்மா, நீ பேசக்கூடாது. நான் அது போல எதையும் இல்லைங்க. கொடுக்கல மேடம். குடிக்கிற பழக்கம் இருக்கு? ஆமா. குடிச்சிட்டு பொண்டாட்டி அடிச்சிருக்கீங்களா? சில டைம்ல இவங்க வந்து ஒரு பூச்செடிக்கு எங்கள் அம்மாவுக்கு உதவி கூட செய்ய மாட்டேன்றாங்களேன்னு சொன்னேன். அதுக்கு வந்து இவங்க அது பாட்டில் குழந்தை தூக்குறது, அது பாட்டில் போகிறது வர்றது, இது மாதிரி இருக்கும்போது வாய் தகராறு தான் மேடம். அடிக்கிறதுலாம் இல்லை மேடம். நான் பக்கத்து வீட்டில் இருக்காங்க, அவங்கள கேளுங்க, பக்கத்தில் கேளுங்க, அவங்களுக்கு உண்மையை சொல்லுவாங்க. இவங்கள 2 வருஷமாக எந்த வேலையும் பார்க்க விட்டுனான்னு கேளுங்க, எதையும் நான் விடல. ஏன்னா டாக்டர் வானான்னு சொன்னாங்க. அதே போல் டெஸ்ட் பண்ணது உண்மை தான். அதில் வந்து வேகத்தன்மை வந்து அணுவுக்கு குறைவு, நீ வந்து ஆல்கஹாலை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்க, அப்படி உனக்கு இஷ்டப்பட்டா வீக்லி ஒன்ஸ் வச்சுக்கோங்க, தப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மைதான். நான் கேட்குறேன், ஜெயந்தி பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆனது புதுசுலேருந்து ஜெயந்திக்கு ஒரு சின்ன பயம். பயத்துல தான் அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கா. பயத்துல சாப்பாடாக்கி கபட்ல போட்டு பூட்டுறது. அம்மா இருங்கம்மா ஒரு நிமிஷமா, அம்மா ஒரு நிமிஷமா. 6 மாசம் ஆக கூடவே இல்லம்மா, பஞ்சாயத்து கூட்டினாங்கம்மா. இவர் அடிச்சு போடுறதால எத்தனை 4 டைம், அதுக்குள்ளே 3 டைம், 6 மாசத்துக்குள்ளவே 3 டைம் பஞ்சாயத்து கூட்டாயிடுச்சுமா. இதே மாதிரி பண்ணிக்கிறேன், இவன் எத்தனை நாளும் நான் இப்படி பார்த்துன்னு பிள்ளைய விட்டு சாவடி சேர்த்து போட்டு என்ன பண்றது அப்படின்றதாலமா பஞ்சாயத்துக்காரரே முடிவு எடுத்துமா. அது நாங்க யாருமே முடிவு எடுக்கல. பஞ்சாயத்துக்காரே இவன்கிட்ட எத்தனை டைம் பஞ்சாயத்து வந்துன்னு கவனம் உன் பொண்ணை கூட்டின்னு போடா அப்படின்னு என்னை அனுப்பிச்சு வச்சிட்டாங்கம்மா. எங்க அப்பாவோட கூட போய் உங்க ஒப்பனாடே படுத்துக்கடி, உங்க ஒப்பனாடே ரெடி, ஒப்பனாடே பண்ணடி அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாருமா. அப்புறமா அப்பா அம்மா கையில கொஞ்சம் போக்கி வறுமையா நம்மளுக்கு கோர்ட்டு கச்சேரின்னு போய்க்கின்னு வறுமையில வாழ்ந்துக்குதுமா. வறுமையில இருக்காங்காட்டியும் நகை போடுறதுக்கு அப்பா அம்மாவால முடியலம்மா. கையில காசு இருந்தா தானே செய்யறதுக்கு. நகை நான் அப்புறமா போடுறேன், இப்போ பிள்ளைக்கு கையில காசு இல்லப்பா செய்யறதுக்கு, செயின் அண்ணா கொடி மட்டும் போட்டு அனுப்புறேன் அப்படின்னு சொன்னதுக்குமா தகாத முறையில இதுதான் கேட்கறாருன்னு இல்லம்மா, பொறப்புல இருந்து கேட்கறாருமா. உங்க அப்பா எப்படி பிறந்தான்? உம்மா ஒரு 7 புள்ளி உங்க அம்மால போட சேர்ந்து அப்படிமா தகாத முறையில கேள்வி கேட்டாரு. அந்த பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இது பத்தி அண்ணன் மண்டாட்டி பிள்ளை, அந்த 3 பிள்ளைங்க எனக்கு தான் பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு இவரே சொல்றாரு. 4 புள்ளைய ஏத்துக்கோ. இந்த 4 பிள்ளை இந்த பிள்ளையோட இது இருக்கிறது கல்யாண தருணம்ல இருக்கிறது 3 பசங்க. இப்போ உனக்கு பிறந்துக்கிறது 4வது பசங்க. இந்த 4 நீ பிள்ளைய தான் பார்க்கணும், தனியா பிரிச்சு பார்க்க கூடாது. உன் பிள்ளைய தான். அது எப்படி என் பிள்ளைய பார்க்கணும்? அது ராவு பாதிராவுக்கு 1 மணிக்கு தான் போன் பண்ணிமா 4 பிள்ளை உன் பிள்ளைய தான் ஏத்துக்கணும் அப்படின்னாங்கம்மா. இது எப்படி ஏத்துக்க முடியும்? எனக்கு பிறந்துக்கிறது ஒரே ஒரு பிள்ளை, அது எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போதுமா இவரே இஷ்டத்துக்கும் பேசினாருமா. அது எனக்கு தான் பிறந்தது, இப்போ ஏத்துக்க முடியுமா ஏத்துக்க முடியாதான்னாங்க. எனக்கு பிறந்ததா யாருக்கு பிறந்தது எனக்கு தெரியாது, எனக்கு பிறந்தது ஒன்னே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னம்மா. அதுக்கு பிற்பாடுமா நகை போட்டது, இப்போ உங்க ஒப்பனால நகை போட முடிஞ்சால் பாரு, நகை போட முடியலன்னா 1.5 லட்சம் ரூபாய் காசு வாங்கினு வா அப்படின்னு சொல்லிட்டு போன்லயே சொல்றாரு. 10 பவுன் வாங்கினு வா. 1.5 லட்சம் ரூபாய் காசு வாங்கினாரு. இல்ல 10 ரூபாய் 1.5 லட்சம் ரூபாய் பணத்தோட தான் வரணும். அதுக்கு என்னன்னு கேக்குற? அப்படியே நீ பொட்டினாடா, நீ நல்ல போன்லயே கேக்குற. அப்படி நீ பொட்டினா ஆம்பளையா? ஒட்டப்புளிக்கு செய்யறதில்ல. இவ்வளவு நேரம் அவங்க தான் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்களே நான் கேட்டேன்னு சொல்றாங்க. நீ போலன்னு நீங்க கேள்வி உங்க முன்னாடி இருக்காங்க, நேராவே கேளுங்க. என்ன கேட்கணும்னா நேராவே கேளுங்க. இதான் நாங்க தான் இங்கே இருக்கிறோம். இல்ல நீ போன்ல கேட்டியா இல்லையா? 10 பவுன் போடுறியா, 1.5 லட்சம் கொடுக்குறியாட பொட்டியான்னு கேட்டியா இல்லையா? நான் உதவி கேட்டேன் மேடம், போறதுக்கு என்கிட்ட காசு இல்லை போறதுக்கு. அதுக்கப்புறம் நான் ஒரு பிளாட் ஒன்று வாங்கி வச்சிருந்தேன், கேட்டேன், கேட்கலன்னு சொல்லல. அதுக்கோசரம் 1.5 லட்சம் கேட்டீங்க. 1.5 லட்சம் கேட்கல, 1.5 லட்சம் ஆகுமாம்மா, ஒரு 40,000 முடிஞ்ச அளவு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்களும் கஷ்டத்துல இருந்தாங்க. கஷ்டத்துல அதுக்கப்புறம் நான் தொந்தரவு பண்ணல. என்னுடைய இதை நான் ஒரு ஆளுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டே போனேன். போயிட்டு தான் இந்த மாதிரி இப்போ இல்லம்மா நீங்க நிலைமை இப்போ போயிடுது. இல்ல நீங்க போறதுக்கு முன்னாடி நான் கேக்குறேன், போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு போன் பண்ணி குழந்தை பிறந்த 3 மாசத்துல நீ உள்ள வரணும், வீட்டுக்கு வந்தே ஆகணும், வரும்போது பவுன் எடுத்துட்டு வா இல்லன்னா பணத்தை எடுத்துட்டு வா கேட்டீங்களா? அதெல்லாம் கேட்கல. கேட்டது உண்மைமா, புது போய் சொல்றது உண்மை.
அது கேட்டது உண்மைமா. அப்படி நகையெல்லாம் வேணாம் அப்படி. சரி, நிறைய சம்பாதிச்சு வச்சேனே, பணம் இருந்தது, அப்புறம் ஏன் சிங்கப்பூர் மறுபடியும் போகும்போது பொண்டாட்டி வீட்டுல இருந்து காசு கேக்குறீங்க? காசு கேட்கல மேடம், இப்போதான் கேட்டேன். இந்த போனல ஏன்னா போறது எல்லாமே செலவாயிடுது. போறதுக்கு இப்போதைக்கு ஒரு 40,000 வேணும்னு கேட்டேன், உதவி பண்ணுங்கன்னு கேட்டேன். மற்றபடிக்கு அவங்கள டார்ச்சர் பண்ணல. அதுக்கப்புறமும் நான் வந்து என்னோட நிலத்தையே ஒரு ஆளுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நான் போயிட்டு வந்து திரும்பி நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். 10,000 ரெஜிஸ்டர் செலவு ஆனாலும் பரவாயில்ல, 5,000 போனாலும் பரவாயில்ல, நான் பண்ணிக்கிறேன்னு போயிட்டு போனேன். ஆனால் இப்போ என்னால் முடியல. அதுவும் அவருக்கே பரவாயில்ல, இன்னொரு 6 மாதம் எனக்கு டைம் கொடுங்க, நான் திரும்பி ஏதாவது முயற்சி பண்ணி பார்க்குறேன், அப்படி இல்லைன்னா நீங்களே வச்சுக்கங்கன்னா, நீ பரவாயில்லடா இன்னும் 1 வருஷம் கழிச்சு கூட எனக்கு காசு கொடு, நீ உன் இடத்த எனக்கு எதுக்குடா தேவை வச்சுக்கடான்னு சொன்னாங்க. வேற என்ன பண்ண முடியும்? அப்ப அவங்க இவ்வளவு குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க, அத்தனையும் பொய்யா? அத்தனையும் பொய் இல்லை, நான் கேட்டது உண்மை. உதவிதான் கேட்டேன் தவிர கேக்குறது ஒரு விதம், கேக்குறதுக்கு ஒரு விதம் இருக்குல்ல. சாராயம் குடிக்க கேட்கல, நான் வேலைக்கு போறதுக்கு தான் கேட்டேன். 10 பவுன் நகை எடுத்துன்னு வந்தால் வா, அப்படி இல்லையா 1.5 லட்ச ரூபாய் காசு கொடுத்தா வாங்கினு வா, இது ரெண்டுல எதனா ஒண்ணு கொடுத்தால் வாங்கினு வீட்டுக்கு வா, இல்லைன்னா வரவே வராத அப்படின்னு சொன்னது உண்மைமா. இல்ல, நான் இப்போ ஒரு விஷயம் கேக்குறேன். பின்னாடியே வந்து எப்படியாவது பொண்ணு கொடுத்தா போதும்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்பம், நீங்க வறுமையில இருக்கீங்க, கஷ்டத்துல இருக்கீங்கன்னு அவங்களுக்கே தெரியும். எல்லா சூழ்நிலை சொல்லிதான் அதுக்கு சிங்கப்பூர்ல வேற பாக்குற மாப்பிள்ள சொன்னாக்கா நீங்க இல்லைன்னா வேற பொண்ணு கொடுப்பாங்களே. அவங்க ரொம்ப நாளா தேடிக்கிறாங்க, எங்கேயும் பொண்ணு கிடைக்கல. இல்லம்மா, இந்த பொண்ணு தான் வேணும்னு ஏன் சொல்லணும்? கொஞ்சம் வசதியான குடும்பத்துல இருக்கிற ஒரு பொண்ணு பார்த்துட்டு யார் நாங்க ஆசைப்படுற மாதிரி எங்களுக்கு கொடுக்க முடியுமோ, நகை நட்டையோ அல்லது பணமோ எங்களுக்கு கொடுக்க முடியுமோ அந்த பொண்ணு நான் கட்டிக்கிறேன்னா, கிராமப்புறமா சிங்கப்பூர்ல ஒரு மாப்பிள்ளை ஒருத்தருக்கு நல்லபடியா வேலையை பார்க்குறாரு, நிலத்தை வச்சிருக்காரு, அப்படியெல்லாம் சொந்த வீடு வச்சிருக்காரு, அதெல்லாம் தெரியும் போது பொண்ணுங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் உங்க பொண்ணு பின்னாடி மட்டும் வந்து இவ மட்டும் தான் கட்டிக்குவேன், இவளை நீங்க ஒன்னும் கொடுக்க வேண்டாம், அப்படியே கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும்னு ஏன் சொல்லணும்? அப்பா சொல்லட்டும். நீ பேசாத மேடம், இதெல்லாம் தான் இப்ப தப்பு. அதாவது காரணம் எப்படின்னா, இது உள்குத்தல் என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது மேடம். இந்த விஷயம் நான் முடியாதுன்னு சொல்லியும் எங்கிட்ட மீண்டும் வற்புறுத்தி நீ பொண்ணு கொடுத்தே தான் தீரணும், அப்படி இல்லை அப்படின்னா நீ கொடுக்க போனா நாங்க தூக்கின்னு போய் கூட தாலி கட்டுவோம். இது இவங்க சொன்னாங்க. இல்ல அதுதான் சொல்றேன். அப்படி சொல்லும் போது இது மேடம் நான் அப்ப நினைக்கல, சந்தேகம் நினைக்கல. ஆனா இப்போ வந்து என்ன பண்ணுதுன்னாக்கா, இத இப்ப நடந்த விஷயத்தை சொல்லிடுறேன். அப்படி இருக்கும்போது வந்து இப்போ பிரச்சனை பண்ணி அடிச்சு நினைவில்லாத ஊர் கவுண்டர்கிட்ட போய் அங்க இருந்து தான் நமக்கு ஃபோன் பண்ணுது. நாம போன பிற்பாடு வந்து திருப்பத்தூர்ல காவல் நிலையத்துல கேஸ் கொடுத்தோம். கேஸ் கொடுக்கும்போது கேஸ் கொடுத்தோம், 4 பேரை வர வச்சோம், பேசணும், இவங்க எழுதி கொடுக்குறோன்னு சொன்னாங்க. ஆனா நமக்கு இவங்க பேர்ல நம்பிக்கை இல்லை. ஊர்க்காரர் 4 பேர் நின்னா தானங்க நம்ம போய் ஊர்க்காரரை கேட்கறதுக்கு. ஊர்க்காரர் கையெழுத்து போட சொன்னா அவன் பேர்ல நம்பிக்கை இல்லப்பா, நான் கையெழுத்து போட முடியாது. நாளைக்கு தப்பு தவறி குடிச்சிட்டு வந்து அடிச்சு போட்டான்னா நாங்க பதில் சொல்ல முடியுங்களா? என் பொண்டாட்டி புள்ள நான் அன்னைக்கு கோர்ட்டுக்கு வரதுக்கு உத்தரவு இல்லை, நம்பிக்கை இருந்தால் விடு, இல்லப்பா நீ கூட்டின்னு போட்டாங்க ஸ்டேஷன்ல சரின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டிருக்காங்க. யாரு? இவங்க உறவினர் மட்டும் போட்டிருக்காங்க. இருக்காங்க இல்லைங்களா, அந்த ஊர்ல ஒருத்தர் கூட கையெழுத்து போடல. ஜெனரலி ஒரு வீட்ல பிரச்சனை மறுபடியும் அப்படி இருக்கும்போது நம்பிக்கை இல்ல, அதனால தான் போலீஸ் ஸ்டேஷன்ல நான் சொல்லிட்டு பாப்பா என்ன பண்ணுச்சு, அம்மா வாழ்றதா இருந்தால் போய் வாழு, நமக்கு தம்பி நிற்கிறாங்க, அவங்களுக்கு நல்லது செய்யணும், நீ போய் வாழு, நான் வாழ்றப்பலே தடுக்கல, நீ போய் வாழுமா. ஆனா ஒண்ணு பிரச்சனை, நம்ம வீட்டுல அப்பா வீட்டுல வந்து வாழ விட்டே இருக்கிறான்னு சொல்லிட்டு கெட்ட பேர் வைக்காத, இப்படியாவது சொல்லி நான் தீர்மானம் முடிவு பண்ணேன். முடிவு பண்ணும்போது அப்பார்ட்மெண்ட் பற்றி என்ன பண்றாங்கன்னாக்கா, கடைசியில ஊர்க்காரர் யாருமே தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டு ஒதுங்கி போகும்போது நம்ம யாரை நம்பி விட்டு சொல்ல முடியும்? நீங்களே சொல்லுங்க மேடம். பஞ்சாயத்து வரைக்கும் வருவாங்கன்னு தவிர இந்த மினிட் நீங்க போய் ஒரு காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு சட்ட ரீதியாக ஒரு பிரச்சனை நீங்க வந்து நீங்க கையெழுத்து போடுங்க சொன்னாக்கா வரமாட்டாங்க. அம்மா சரி வரமாட்டாங்கல்ல, நீ வரலாம் இல்ல, என் பொண்டாட்டி அனுப்புமான்னு ஆச்சுங்களா மேடம். அதுக்கு பிற்பாடு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இல்ல முடியாது, அவங்க ஒத்துடும் போது என் புள்ள உயிருக்கும் என் உயிருக்கும் ஆபத்து இருக்குது, என்னால பயம் இருக்குது, உத்தரவாதம் கொடுக்காதப்ப நான் அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு புள்ள வந்துருச்சு எங்க கூட. சரி, புள்ள வந்துருச்சு. பெங்களூர்ல இருக்கான் தம்பி, யாரு இந்த நிலம் கேஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அவங்கிட்ட இந்த நியாயம் பஞ்சாயத்து போயிருக்குது. என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல 25,000 ரூபாய் பணத்தை கொடுத்து அடிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் சின்ன மருமகன் பெங்களூர்ல இருக்கான், அவங்கிட்ட பெரியவனை தான் ஆளை வச்சு அடிச்சாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. உன்னையும் ஆளை வச்சு அடிச்சிருவாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ளி அடிச்சிருவாங்க, நீ ஜாக்கிரதையா பொழைச்சு கடன்னு சொல்லிட்டு சின்ன மருமகன் சொல்லியிருக்காங்க. சொன்னீங்களா? நான் சொல்லுங்க. அப்படின்னாக்கா இது யார் சொன்னா? நலத்து பிரச்சனை வந்திருக்கு இல்லைங்களா, பங்காளிங்க
அவங்க கிட்ட போன் பண்ணி சொல்லியிருக்காங்க. யார் இவரு? இவர்தாம்மா சொல்லியிருக்காரு. அப்படின்னாக்கா இது உள்குத்தல் இருக்கா இல்லையா மேடம், நீங்களே சொல்லுங்க. உள்குத்தல் என்ன? உங்ககிட்ட இருந்து என்னதான் எதிர்பார்க்கிறாரு? நம்ம கிட்ட ஏதோ இது வரைக்கும் தெரியல. நான் அதுதான் கேக்குறேன். இது வரைக்கும் தெரியல என்ன கேக்குறது எது நமக்கு இல்லைங்க ஐயா, நான் சொல்றேன் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு தந்தைங்கிறது முறையில, ஒரு அம்மாங்கிறது முறையில உங்க பொண்ணு போட்டு அடிக்கும் போது கண்டிப்பாக அந்த கவலை இருக்கும். நீங்க நினைக்கிறது தவறு நான் சொல்லல. அம்மா ஆனா ஒரு நிமிஷமா, ஆனா எல்லாம் உங்களுடைய பொருளாதார ரீதியாக உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு அது எல்லாத்தையும் தெரிஞ்சு அந்த டைம்ல நீங்க கட்டி கொடுக்கும் போது பணம் இருந்தது. கட்டி கொடுக்கும்போது பணம் இல்ல. அன்னைக்கு கூட இல்ல மேடம். நகையை வச்சுதான் செஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கும் ₹1 கிடையாது ஒரு பொண்டாட்டி பிள்ளைக்கு. அன்னைக்கு நகை வச்சுதான் செய்திருக்காங்க. இன்னைக்கு போன பிற்பாடு இருமா, போன பிற்பாடு இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போன பிற்பாடு என்ன பண்ணிருக்காங்கன்னாக்கா, இவரு நான் வெளியில போய் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டார். யாரும் காதல போட்டு கம்பெனி திட்டோம். இந்த பெங்களூர்ல இருந்து எங்களுக்கு நியூஸ் தெரிஞ்சது இல்லைங்களா, 25,000 பணம் கொடுத்து அடிக்க வச்சாங்க மருமகன் அப்படின்னு சொல்லிட்டு. அது உங்க சின்ன மருமகன் சொன்னாரா உங்ககிட்ட? சின்ன மருமகன் வேலைக்கு போற இடத்துல, அதாவது சின்ன தம்பி இருக்கிற இடத்துல அவன் ஒரு பில்டிங்ல வந்து வாட்ச்மேனா இருக்கான். அந்த வாட்ச்மேன் வேலை பாக்குறான், அந்த பில்டிங்ல வேலை செய்யறவங்க அவங்க சொன்னாங்க இது மாதிரின்னு சொல்லிட்டு. இது மாதிரி கிருஷ்ணமூர்த்தி என்கிட்ட தான் இருக்கான், மருமகன் ஆள் வச்சு அடிச்சாம, போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு பணத்தை கொடுத்து அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூலியமா எனக்கு தகவல் தெரிஞ்சது. அப்புறமா தான் சரின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் போன் பண்ண அப்படி எடுக்காம போனேன். ஒரு மாசத்துக்கு மேலேயே நான் எடுக்கவே. ஆனா இந்த விஷயம் காதுல அடிப்பட்ட பிற்பாடு போன் பண்ணாக்கா நாம யாருகிட்ட பணத்தை கொடுத்து அடிச்சோம் அதை நிரூபணம் பண்ண சொல்லுங்க. நீங்க பெங்களூர் போன் பண்ணீங்களா? நீங்க சத்தியமா போன் பண்ணல? இல்ல நான் அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது மேடம். அவங்க எல்லாம் ஒரே நிமிஷம் மேடம், யாருன்னு தெரியாது சொல்றீங்க இல்லீங்களா? இவங்க தங்கச்சிது சின்ன மகளுக்கு வந்து கல்யாணம் ஆச்சு. அந்த கல்யாணத்துல வந்து பேரப்புள்ளிய வந்து தூக்கறதுக்கு வந்தாங்க. இவங்க தங்கச்சி கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்களே. என் சின்ன மாமனார் சின்ன மாமியா குழந்தை வந்தா நீ கொடுக்கணும் அப்படின்னாக்கா இது தெரியாம அதை எப்படி சொல்லுவ நீ? அவங்க கிட்ட பேசுறது அப்படி இருக்கும்போது வந்து என் சின்ன மாமியா மாமனார் குழந்தை தூக்கினாக்கா குழந்தை கொடுத்துடணும் அவங்க கிட்ட. அவங்க வந்து கேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தடை பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் அடிக்கிறாருமா. குழந்தையே வீட்டுல நான் வச்சிருந்தாமா, எனக்கு வைராகியம். யாரு வந்தாலும் குடுன்னா சொன்ன குழந்தையே தவிர அவங்க தான் வந்து சரி கொடுத்தா கூட என்ன சொன்னா கூட எவ்வளவு சார். இல்ல நான் கேக்குறேன், ஒரு குடும்பத்துல இருக்கும்போது உங்க 2 பேருக்கு பிரச்சனை இருக்கு சரிங்களா? அதுக்கு இடையில குடும்பத்துல இருக்கிறவங்க மத்தவங்க கிட்ட குழந்தை கொடுக்க கூடாதுன்னு யார் சொன்னாங்க உங்ககிட்ட? குழந்தை கொடுக்க கூடாதுன்னு நானே தான் சொன்னேன். இவங்க பண்றது யார் சொன்னா? நீங்க தான் முடிவு பண்ணீங்க? நானே தான் முடிவு பண்ணேன். ஏமா இவங்க பண்றது கிணத்துல தூக்கி போடுறேன்றாங்கம்மா. தூக்கின்னு போய் கிணத்துல போடுறேன்னு சொல்றாங்க. பிள்ளைக்கு பாட கட்டணும், எனக்கும் என் பிள்ளைக்கு பாட கட்டணும்னு சொல்றாங்க. இவ்வளவும் பண்ணும் போதுமா 6 மாசத்துல பஞ்சாயத்து கூட்டும் போது நான் ஏன் பிள்ளைன்னா வெஸ்த வச்சு சாகச்சிட்டு வந்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மூத்தார் பொண்டாட்டி 2 பேரும் பேசிக்கிறாங்கம்மா. அது என் மாமியாருக்கு தெரியும், ஆனா அதை வெளியே விட மாட்டேங்கிறாங்க, சொல்லவே மாட்டேங்கிறாங்கம்மா. இப்ப பஞ்சாயத்து கூட ஒப்படைச்சேன், இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே இது பண்றாங்கம்மா. அப்படி சொன்னாங்களாம்மா? நான் வெஸ்த வச்சு கொள்ளுவோம். அங்கிருந்து பேசுங்க, அங்கிருந்து பேசுங்க. அப்படியே சொல்லக்கூடாது. யார் சொன்னதா? போலீஸ் ஸ்டேஷனையும் கேட்டாங்க. வீட்டுக்குள்ள அடிக்கிறான் உன் மகன் அடிக்கிறான்னு சொல்லிட்டு உன் மருமக கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. உன் மகன் அடிக்கலன்னு சொல்றாங்க. இது எது உரிமை அப்படின்னு கேட்கும்போது என் மகன் அடிக்கவே இல்லை, நீ ஒரு பொம்பளை தானேம்மா, நானும் ஒரு பொம்பளை தானே, இவ்வளவு அடியை வாங்கியும் அடி வாங்க முடியல. கடைசி டைம்ல நீ பஞ்சாயத்து பேசி விட்டுட்டு போகும்போது நீ என்ன பண்ண, உங்க ஒப்பனை நீ தான் வாழ முடியாது, என்னால இங்க அடிச்சு போட்டுருவான்பா, அவன் ரவுடி சாகடிக்கிறான், இப்படி எல்லாம் என்ன அடிச்சு கொடுமை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ போறேன்னு சொன்னல. உங்க ஒப்ப ஏன் வேணான்ட்டு போனா, இங்க செத்தா இங்க சாவு எடுத்து வச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன்னு சொல்லிட்டு உங்க ஒப்பம் சொல்லிட்டு போனா இல்ல. இப்ப இங்க சாகடிச்சு அடைக்கலம் பண்ணிட்டு நான் போய் போலீஸ் கிட்ட கொடுத்துட்டு போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து என் மனைவி குழந்தைய தூக்கின்னு காணாமறவ போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றேன், பேப்பர்ல கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாருமா. இவருக்கு பேசி ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இது வரைக்கும் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காம பிரச்சனைகள் ஒண்ணுன்னா வெளியில தான் வந்துட்டு இருக்கு. குற்றச்சாட்டுகள் தான் அதிகமா இருக்கு. சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன்னு பிடிவாதமாக ஜெயந்தி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இதோட தீர்வு என்ன இருக்க போது நம்ம நாளைக்கு தேடுவோம். மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு. நிஜங்கள் இது தீர்வுகளுக்கான களம். நிஜம் வெளியே வரும், ஒரு நாள் நிஜம் வெளியே